ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டி ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டி ஸ்டோர்ஸில் ராஜுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாரு. இதுலேயும் சுயநலமும் இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் சித்தப்பாங்கிற முறையில் இவ்வளவும் கொண்டு வந்து செய்கிறானே சந்தோஷப்பட்டா, இன்னொரு பக்கம் கூட்டு வந்து ஃபீஸ் எல்லாம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ராஜிக்கிட்ட வந்து இப்போ 9th ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 300 கீழே இருக்கவங்களுக்கு 200 சொல்லிட்டாங்க. வேறு லெவல் சித்தப்பான்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டாரு. பிஸ்னஸ் மூளை இருக்குப்பா, பிஸ்னஸ் மேக்னெட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்ட தோணுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு நீங்கள் கூடவே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவீங்களேன்னு சொல்லிட்டு தங்கமயிலு கூட ஐயோ இவெல்லாம் நம்ம உள்ளே இழுக்காமல் விடமாட்டால போல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் கடையில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்க போ அங்கே எல்லாரும் மூஞ்சால காமிச்சு விடுவாங்க. அதுவும் இவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. கோமதியம்மா இத்தனை வருஷமாக வாழ்ந்துருக்கீங்க, ஆனால் பிடிக்காதுன்னு இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோங்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போனால் கடையில் பார்த்தா விருந்து வேற லெவல்லப்பா, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே மருமகளை பார்த்து பூரிச்சு போகிறாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஃபோன் அடிக்கிறாரு. யாருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம மீனாளுக்கும் நம்ம செந்திலுக்குங்க. அதாவது அவங்களே இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போயிருக்காங்க. அவங்க நல்லா ஜாலியாக ரொமான்டிக்கோட ஒரு பாட்டோட ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணால், சிவபூஜையில் நுழையிற கரடி யாருடா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த கரடி உங்கள் அப்பா தாண்டா, ஃபோன் எடுத்து பாருடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஃபோன் எடுத்து பார்க்க, அப்பப்பா ஐயோ அப்பப்பா நீங்கள் கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிடுறேன்ப்பாங்கிறாரு. இது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீனா, எனக்கே கோவம் வருது, நீ ஏன்டி அப்படியே நார்மலாக கேஷுவலாக எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்க, என்னதான் இருந்தாலும் பழகிடுச்சுப்பா, இதான் வீடு, வேறு வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது இன்னொரு பக்கம் வந்துட்டு சரி நீ போய் வேலையை முடிச்சிடுவான்னு சொல்லிட்டு மீனா அனுப்பி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில ஓஹோன்னு ஹாஹான்னு பாராட்டுறதுக்கான விஷயம் என்னங்க, இவங்க வந்துட்டு தொழில் கற்றுக்குவாங்களாமா. அதாவது இவ்வளோ ரூபா, 50 ரூபா 60 ரூபா சேர்த்து வாங்க அப்படி இப்படின்னு பிஸ்னஸ் மூளை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ